முன்னாள் ஜனாதிபதி தமது தனிப்பட்ட பணிக்குழாமிற்கு வழங்கியிருந்த 107 வாகனங்கள் கடந்த சில நாட்களாக விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய ஜனாதிபதி செயலகத்திடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இன்று தெரிவித்தது. இந்த வாகனங்கள் மற்றும் அவற்றை பயன்படுத்திய முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாமின் விவரத்தையும் உள்ளடக்கி ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக இருந்த முன்னாள் கொழும்பு மாநகர மேயர் ரோசி சேனாநாயக்கவுக்கு குறித்த போஷர் கயன் எஸ் ரக வாகனம் வழங்கப்பட்டிருந்தமை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிக்கையில் வெளிக்கொணரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ரோசி சேனாநாயக்கவுக்கு வழங்கப்பட்ட வாகனம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளிப்படுத்தவில்லை. 2012 வருடத்தில் தயாரிக்கப்பட்ட இந்த வாகனத்தின் உள்நாட்டு சந்தை பெறுமதி 210 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும். 2022 ஆண்டு தயாரிக்கப்பட்ட இவ்வகையான வாகனத்தின் உள்நாட்டு சந்தை பெறுமதி 320 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாகும். அரசியலமைப்பின் 41வது சரத்துக்கு அமைய கிடைத்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்தியே முன்னாள் ஜனாதிபதி 107 வாகனங்களை தமது தனிப்பட்ட பணிக்குழாமிற்கு வழங்கியிருந்தார். ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் அவரின் அபிப்பிராயத்திற்கு ஏற்றவாறு செயலாளர்களை நியமிப்பதற்கு அரசியலமைப்பின் குறித்த சரத்தினூடாக அதிகாரம் கிடைப்பதுடன் அமைச்சரவையின் கருத்துக்களையும் கேட்டறிந்து ஏனைய அதிகாரிகள் மற்றும் பணிக்குழாமை நியமிக்க முடியும். எவ்வாறாயினும் அரசியலமைப்பின் பிரகாரம் இந்த தனிப்பட்ட பணிக்குழாமிற்கான சம்பளம் நாட்டு மக்களின் பணத்தினால் நடத்தி செல்லப்படுகின்ற ஒருங்கிணைந்த நிதியமூடாகவே வழங்கப்படுகிறது. ஜனாதிபதி செயலகம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அமைய முன்னாள் ஜனாதிபதி 5 செயலாளர்களுக்கும் மற்றும் பணிக்குழாம் பிரதானிக்கும் சொகுசு வாகனங்களை வழங்கியுள்ளார். பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக்கவுக்கு டொயோட்டா V8 ரக ஜீப் வழங்கப்பட்டிருந்தது. சிரேஷ்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்த அகில விராஜ் காரியவசம், கலாநிதி RHS சமரதுங்க, சுனந்த மந்துப மண்டார மற்றும் வடிவேல் சுரேஷ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருந்த சொகுசு வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திடம் மீண்டும் கையளிக்கப்பட்டுள்ளன. இதனை தவிர மேலும் 8 ஆலோசகர்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி சொகுசு வாகனங்களை வழங்கியிருந்ததாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் பிரியானி விஜயசேகர, முன்னாள் அமைச்சு செயலாளர்களான கலாநிதி சுரேன் பட்டகுட, பாஸ்கரலிங்கம் ஆகியோரும் அவர்களில் அடங்குகின்றனர். பிரதான இணைப்பதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் பி ஹாரிசனுக்கு நிசான் பெட்ரோல் ரக ஜீப் வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த 8 பணிப்பாளர் நாயகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த 8 சொகுசு கார்களும் மீள கையளிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தனது தனிப்பட்ட பணிக்குழாத்திற்கு நியமித்த 26 பணிப்பாளர்களுக்கும் சொகுசு கார்கள் வழங்கப்பட்டுள்ளமை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. 10 முன்னாள் இணைப்பு செயலாளர்களும் தமது வாகனங்களை ஒப்படைத்துள்ளனர். முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் பயன்பாட்டிற்காக முன்னாள் ஜனாதிபதி லேண்ட் ரோவர் டிஸ்கவரி 4 ரக ஜீப் வாகனத்தை வழங்கியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாம் என்ற அடிப்படையில் வாகனங்களை பயன்படுத்திய பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 38 ஆகும். முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சீதா அரம்பே புலவுக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் S300 ரக காரும், மஹிந்தானந்த அலுத்கமகேக்கு டொயோட்டா லேண்ட் க்ரூசர் பிராடோவும் வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் ரஞ்சித் பண்டார மற்றும் காமினி லொக்குகே ஆகியோருக்கும் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்தின் கீழ் வாகனங்கள் வழங்கப்பட்டிருந்தன. இதனை தவிர விமலவீர திசாநாயக்க, மிலான் ஜாதிலக, நிமால் பியத்திச, உதயனி கிரிந்துகுட, ஜகத் பிரியங்கர, கோகிலா குணவர்தன, மஞ்சுளா திசாநாயக்க, மருதபாண்டி ராமேஸ்வரன், சுதாத் மஞ்சுள, ராஜிகா விக்ரமசிங்க, சிந்தக மாயாதுன்னே, பிரியங்கர ஜெயவர்தன, குணதிலக ராஜபக்ச, டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரும் வாகனங்களை பெற்ற உறுப்பினர்களின் பட்டியலில் அடங்குகின்றனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி ரத்து செய்யப்பட்ட டயனா கமகேக்கு முன்னாள் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணிக்குழாத்தின் கீழ் V8 ரக வாகனம் வழங்கப்பட்டுள்ளது. பிரதீப் உந்துகுட, SM சந்திரசேன, மதுர விதானகே, SM முஷாரஃப், சுதர்ஷன தெனிபிட்டிய, சம்பத் அத்துகோரல, வீரசேன கமகே, முதிதா பிரசாந்திடி சொய்சா, உதயசாந்த குணசேகர, SP திசாநாயக்க, அசங்க நவரத்ன, காயஷான் நவநந்தன, உப்புல் மஹேந்திர ராஜபக்ச, கபில் அத்துகோரல, விஜித்த பேருகொட, ஜயந்த கட்டகொட, அஜித் ராஜபக்ச, SC முத்துக்குமாரன மற்றும் சஹான் பிரதீப் விதான் ஆகியோரும் வாகனங்களை பயன்படுத்திய ஏனைய உறுப்பினர்கள் ஆவர்.
இந்த வாகனங்களை ஜனாதிபதி செயலகத்தில் நிறுத்துவதற்கான இடவசதியின்மையாலேயே அருகிலுள்ள வளாகத்தில் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எவ்வகையிலும் இது வாகனங்களை காட்சிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய இந்த வாகனங்களை அத்தியாவசிய சேவைகளுக்காக வழங்குவதற்கு ஜனாதிபதி செயலகம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது.